நீங்க அந்த அரிசி வாங்கும்போது, அந்த 5 கிலோ ரைஸ நீங்க ஒரு 3 பேர் குடும்பத்துல 1½ மாசம் வச்சுக்கோங்க. குறைச்சலா சாப்பிடுங்க. அதத்தானே சொல்ல அது உங்களுக்கு நல்லது. அதுல மிச்சமாகற காசுல சீப்பா அந்த உங்களுக்கு தெரியும் காய்கறி ஒரு சமயத்துல தக்காளி சீப்பா மார்க்கெட்ல வந்துரும். கத்திரிக்காய் சீப்பா வரும். எது சீப்பா கிடைக்குதோ அத வாங்கி சாப்பிடுங்க. சிம்பிள். காய்கறி சேர்த்தாத ஒரு சாப்பாடு நீங்க இட்லி சாப்பிட்டா கூட காய்கறி சேர்த்தாத சாப்பிட்றாதீங்க. இட்லிக்கு சட்னி, சாம்பார் வச்சுட்டு தான் சாப்பிடுறோம். நம்ம எப்பயும் காய்கறி வச்சுக்கிறது இல்ல. எது சீப்பா கிடைக்குதோ, அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குதோ, அத சாப்பிடுங்க. இல்ல வெங்காயம்லாம் சீப் தான். வெங்காயத்த வெட்டி கூட சாப்பிடுங்க. அது கூட வெங்காயம்லாம் வெரி, வெரி பவர்ஃபுல் பொட்டன்ட் ஆன்டி கேன்சரஸ் அண்ட் வெரி, வெரி ஹெல்த் இது இம்ப்ரூவ் பண்ணும். அல்லது வேற பிரியாரிட்டி வச்சுக்கோங்க. உங்க என்டர்டெயின்மென்ட் 2 சினிமா போறீங்கன்னா, 1 சினிமா போங்க. அந்த ஒரு சினிமா உங்களோட ஏன்னா இது வந்து நீங்க உங்க ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபியூச்சர்ல கஷ்டம் வரும்போது, அது ரொம்ப மிக மிக கொடுமை. நீங்க டாக்டருக்கும் செலவு பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கும் இத விட பல மடங்கு நீங்க கடன் வாங்க வேண்டியதா வந்துரும். அத பிரிவென்ட் பண்ணணும்னா, இன்னைக்கு நீங்க போடுற முயற்சி முக்கியம். இதுல வந்து நான் பெர்சனலா கூட நான் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லைங்க. ஒரு வியாதியினுடைய கொடுமையை நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா, படிக்கிற காலத்துல கல்லூரியில நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கும்போது, எங்க அப்பாவுக்கு 52 வயசு. லங் கேன்சர்ல இறந்தாரு. கண்ணு முன்னாடி அந்த கேன்சர் இறக்கும்போது, அவங்களுக்கு எவ்வளவு பெயின், அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெயின், இதெல்லாம் நானும் அதாவது அந்த காலத்துல எனக்கு விவரம் தெரியாத காலத்துல நான் வந்து அந்த மாதிரி நேரத்துல அனுபவிச்சு மிகவும் எங்க அப்பா மட்டும் ஒருத்தர் தான் பிரெட் வின்னர். அதாவது பணம் சம்பாதிக்கிறவர். படிக்கும்போது நடந்திருக்கு. அப்ப இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில நானே கையை ஊனி கரணம் போட்டு வந்தவன் தான்.